கதற சத்தம் கேட்கும்போது பதறுது. எதற்குமே அச்சப்படாத இந்த எம்எல்ஏ பழனியாண்டி, திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ பழனியாண்டி வந்து ஒரு 50 பேரோட வந்து கொடூரமாக தாக்குறாரு. மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல், எஸ்பிக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், அதாவது ஆளும் கட்சிக்கே தெரியாமல் எப்படி இதை நடத்தினாருன்னு தெரியல. எந்த தைரியத்தில் திமுக எம்எல்ஏ அடிக்கிறாரு? நாய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் மேலேயே வந்து புகார் கொடுக்குறியா அப்படின்னுவார். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி வந்து சட்டவிரோதமாக ஒரு கல்குவாரியை நடத்திக்கிட்டு இருக்கார். அதற்கு 45 கோடி ரூபாய் அபராதம் வேறு விதிச்சிருக்காங்க. அதை மீறி மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல், எஸ்பிக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், அதாவது ஆளும் கட்சிக்கே தெரியாமல் எப்படி இதை நடத்தினாருன்னு தெரியல. இதை அம்பலப்படுத்தணும்னு சொல்லி நியூஸ் தமிழ் 24x7 அந்த தொலைக்காட்சியை சேர்ந்த நிருபர் கதிரவனும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் வந்து களத்துக்கு போகிறாங்க. நிறைய சமூக செயற்பாட்டாளர்களும் போகிறாங்க, வழக்கறிஞர்களோட எல்லாருமே போகிறாங்க, ஒரு ஏற்பாட்டோடு தான் போகிறாங்க. ஏன்னா நிருபர்களுக்கு இந்த ஆர்வம் எப்பயுமே இருக்கும், ஒரு முறைகேடை அம்பலப்படுத்தணும், அதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. கனிம வள கொள்ளையால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும்ன்றது நம்மளுக்கு நிறையவே தெரியும், நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எதற்குமே அச்சப்படாத இந்த எம்எல்ஏ பழனியாண்டி, திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ பழனியாண்டி வந்து ஒரு 50 பேரோட வந்து கொடூரமாக தாக்குறாரு. ஒரு நிருபரை அடித்து மண்டையை உடைக்கிறாங்க. கதற சத்தம் கேட்கும்போது பதறுது. சமூகத்தில் நிறைய பிரச்சனை வருது, நேரடியாக களத்துக்கு போகிறோம். இது அண்மையில் பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே சீரழித்த வடமாநில தொழிலாளிகளை பற்றி நம்ம பேசுகிறோம். நிறைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறோம், கவலைப்படுறோம், எல்லாமே பண்ணுறோம். செய்தியாளர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை. எந்த தைரியத்தில் திமுக எம்எல்ஏ அடிக்கிறாரு? விட்டு நிறைய பேர் அண்மையில் ஜகபர் அலி போன்றவரெல்லாம் கனிம வள கொள்ளையை பற்றி பேசினவங்களாம் கொலை பண்ணியிருக்காங்க, லாரி ஏற்றி என்னென்னமோ பண்ணி. இந்த மாதிரி சமூக செயற்பாட்டாளரை கொள்றதுக்கு தயங்குறது இல்லை. செய்தி எடுக்க படம் முடிக்க போகிற, செய்தி சேகரிக்க போகிற நிருபர்களை கூட கொலைவெறி தாக்குதல் நடத்துது. இந்த திமுக அரசு வந்து, எனக்கு ஒரு கேள்வி, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த எம்எல்ஏ மேலே என்ன நடவடிக்கை? நேரடியாக அவர் தான் தாக்குனாரு, அவர் தான் அடித்தார், மிரட்டினாருன்னு எல்லா ஆதாரமும் இருக்குது. அதாவது ஒரு சாமானிய மக்களுடைய குரல் கூட ஒலிக்காது, அது ஊடகத்தில் ஒலிக்கணும், ஊடகங்கள் இதை படம் பிடிச்சி காட்டாது, எச்ச ஊடகம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. இங்கே ஊடகத்துக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ பொதுமக்களுடைய பிரச்சனையை ஊடகத்தில் பேசி இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துகிற போகுது? இது வரைக்கும் திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது, என்ன எடுக்க போகுது? எலெக்ஷன் வேறு நெருங்குது. இது ஒரு கட்சிக்கு அவப்பேருன்ற ஒரு சின்ன ஒரு சலனம் கூட இல்லையா திமுக அரசுக்கு? வடிவேல் பட காமெடி மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். தலைமை வந்து பழனியாண்டியை கூப்பிட்டு, என்னையா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால், அந்த மருதமலை காமெடியில் போயும் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட பிடுங்கி தின்னுருக்கியே அப்படின்னும் போது வடிவேல் சொல்லுவார், ஐயா நேற்று இடியாப்பமும் பாயாவும் சாப்பிட்டீங்களே எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சூப்பராக இருந்துச்சுன்னு. அது அவன் காசு தான்ன்ற மாதிரி, தேர்தல் நிதி கேட்டிங்களே அது அந்த காசு தான் அப்படின்னு சொல்லுவார் போல் இருக்கு. அப்போ உடனே அந்த காமெடியில் அந்த இன்ஸ்பெக்டர், ஏன்டா நாய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் மேலேயே வந்து புகார் கொடுக்குறியா அப்படின்னுவார். அந்த மாதிரி இந்த நிருபர்களுக்கு இப்படி தான், அந்த செய்தி நிறுவனத்துக்கே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க போல், நாங்கள் தான் சட்டவிரோதமாக பண்ணுறோம்ல, அங்கே ஏன் நீ வந்த அப்படின்னு சொல்லி. அதனால தான் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது. பொதுமக்களுக்கே அரசாங்கத்தில் ஒரு முறைகேடு நடக்குதுன்னா அதை கேட்குற உரிமை இருக்குது, சட்டம் அந்த உரிமை கொடுத்துருக்கு. அப்போது ஒரு நிருபர் வந்து ஒரு விஷயத்தை போய் இங்கே படம் பிடிச்சி இதை அம்பலப்படுத்தணும்னு போகும்போது அவங்களுக்கே இங்கே பாதுகாப்பற்ற சூழல்னா, தமிழ்நாடு வந்து அமைதி பூமி, திராவிட மாடல் அரசுன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. அதை இதில் நிரூபிக்கணும். சரி, தாக்குதல் நடந்தது, கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் நீக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்க. இதை வந்து பத்திரிகையாளர் சங்கங்களும் பத்திரிகையாளரும் இதை சும்மாவே விடக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் தொடர்ச்சியாக காவல்துறை இந்த மாதிரி தான் பத்திரிகையாளர் மேலே ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இது பண்ணும்போது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயங்கள் முற்றிலுமாக தடுக்கப்படணும். பத்திரிகையாளருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நன்றி.